நியாயத்துக்காக போராடி கொலை செய்யப்படுறவங்கள நம்ம பெருசாக எடுத்துக்கல. அவங்கள பாதிக்கப்பட்டவங்க கணக்கில் சேர்த்துறோம். அவங்க தான் உண்மையான வீரன். ஆனால் இந்த ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் பண்ணிவிட்டு அவன் 2 பேரை காலி பண்ணியிருப்பான், அவனை அதுக்கு பதிலுக்கு காலி பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவனை தான் நம்ம பெரிய வீரன், மாவீரன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். உண்மைக்கே மக்களுக்காக இல்லை ஒரு நியாயத்துக்காக ஒருத்தன் குரல் கொடுக்குறான், அதுக்காக அவன் கொல்லப்படுகிறான்னா அவன் தான் உண்மையிலே வீரன். சந்தோஷ் தேஷ்முக் அப்படின்றவர் மகாராஷ்டிரா மாநிலம் பீட் மாவட்டத்தை சேர்ந்த மசாஜோக் அப்படின்ற கிராமங்க. அந்த கிராம தலைவராக இருக்கார் நம்ம சந்தோஷ் தேஷ்முக்கு. அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு காற்றாலை வருது. 28 கோடி ரூபாய் செலவில் 7 ஏக்கரில் ஒரு 150 பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்குது. இந்த காற்றாலை நல்லா போயிட்டுருக்கு போல். அப்போ உள்ளூர் ரவுடிகள் அந்த காற்றாலை நிறுவனத்திட்ட போய் மிரட்டுறாங்களாம், 2 கோடி ரூபாய் கொடுத்தாதான் இதை நீ நடத்த முடியும் அப்படின்ற மாதிரி. அப்போ அவங்க கிராம தலைவராக இருக்கிற சந்தோஷ் தேஷ்முக்கிட்ட இந்த விவரத்தை சொல்கிறாங்க. அவர் இதை பற்றி பேசி அடிதடியாக வேறு ஆகுது. அதுக்கப்புறம் டிசம்பர் 9 2024 அவர் பீட்டில் இருந்து அவங்க ஊருக்கு காரில் வர்றாரு. அங்கே பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பி வந்துட்டுருக்காரு. வழியில் அவரோட உறவினர் வேறு வண்டியில் ஏறுறாரு. அதுக்கப்புறம் அவர் இறங்குறாரா இல்லை இவங்க அடித்து போடுறாங்கல்ல, எதிராக ஒரு 7 பேர் கொண்ட கும்பல் உள்ளே ஒரு காரில் இவரை அடித்து கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு போய் அவரை ரொம்ப சித்திரவதை பண்ணி கொலையும் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அதுக்கப்புறம் அவர் மேலே சிறுநீர் கழிச்சிருக்காங்க. என்னென்ன பண்ணி வச்சாங்களோ அதை ஒரு போட்டாவே எடுத்திருக்காங்க. அது எப்படி லீக் ஆயிடுச்சு. மக்கள்லாம் கொதித்து எழுந்துட்டாங்க. இந்த குற்றத்தில் ஈடுபட்ட எல்லோரும் கைது செய்யப்படணும், தண்டனை கொடுக்கணும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கடந்த மார்ச்சில் அது ஒரு ரவுடியை பிடிபடுறான். அப்புறம் அவனை வச்சு இன்னொரு உள்ளூர் அரசியல்வாதி, அப்புறம் அவனை வச்சு ஒரு அமைச்சர் பேரே அடிபட்டுருச்சு. அந்த அமைச்சர் தான் இதுக்கு காரணன்ற மாதிரி நிற்கிது. அதனால் அந்த அமைச்சர் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் பதவியை ராஜினாமா பண்ணுறேன்னு ராஜினாமா பண்ணிட்டார். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு உயிர் போயிருக்கு, இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கு. இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே, அது அமைச்சராகவே இருந்தாலும் அவர் மேலேயும் வழக்கு தொடுத்து அவரையும் கைது பண்ணணும், தண்டனை கொடுக்கணும். இந்த மோசமான சம்பவத்துக்கு காரணமான அமைச்சர் தனஞ்சய் முண்டே ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவராம்.